السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله. رضينا بالله ربا بالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بمحي الدين عبد القادر جيلاني شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: الصحابي كالنجوم فبأيهم يقتديتم يهتديتم، أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் இருத்தான் அல்லாஹின் மேலான் நல்லடியார்களே, எல்லாம் இல்ல அல்லாஹின் மேலான் அருளும் அவனின் கருணையும் காருண்ய வல்லல் ஹாத்தமுல் அம்பியா அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள், இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் இருந்து செவிமெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தைகள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், இன்னும் குறிப்பாக தாய்மார்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அவனுடைய மேலான கருணையினால் நம்மையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சகோதர சகோதரர்களையும் உற்றார் உறவினர்களையும் கடல் கடந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களையும் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் எல்லா நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் இடத்திலும் ஹதரிலும் சஃபரிலும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக. அதிலும் குறிப்பாக இந்த நிகழ்வை நடத்தக்கூடிய இந்த குடும்பத்தினர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் எல்லா விதமான பாதுகாப்பை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. அவர்களுக்கும் நமக்கும் எல்லா விதமான தேவைகளையும் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி தந்தருள்வானாக. ஆமீன். சங்கை மிகுந்தவர்களே, ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதால், பேசுவதால், அவர்களை பற்றி சொல்லப்படுவதால் நமக்குத்தான் பாக்கியம் என்பதில் சந்தேகமில்லை. ஸலவாத்து சொல்றதுனால நமக்குத்தான பாக்கியம், ரசூலுல்லாஹ்க்கு பாக்கியம் இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு பாக்கியங்கிறது எங்கேயுமே ஹதீஸில் வரல. 10 தடவை ஸலவாத் சொன்னால் உனக்குத்தான் நன்மை, 10 தரஜாக்கள் கூடும், 10 நன்மைகள் எழுதப்படும், 10 பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்போ நமக்குத்தான். செவுத்தில் பந்து எரிஞ்சால் எங்கெங்கே வரும்? ரிட்டன் நமக்கு தான் வரும். அப்போ ரசூலுல்லாஹ் பற்றி பேசுறதுனால, ஸலவாத் சொல்றதுனால, அவர்களை பற்றி புகழ்றதுனால அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தந்தல்வானாக. இதற்கு காரணமாக இருந்த இந்த வீட்டு உடையவர்களுக்கு, இந்த ட்ரஸ்டுகளுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பாக்கியத்தை வழங்கி அருள்வானாக. ஏனென்று சொன்னால் ஒப்பற்ற நாயகம் இந்த உம்மத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள். யா ரசூலல்லாஹி அஜ்ர்னா அப்படிங்கிறது இப்போ ஒரு புது விஷயத்தை நமது ஹாஃபிஸ் சாஹிப் அவர்கள் பாட்டாக எடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு நமது கௌதியா சங்கத்தில் கூட நமது அன்பு பிள்ளை சுலைமான் அவர்கள் அதை படித்தாங்க. யா ரசூலல்லாஹி அஜ்ர்னா, அல்லாஹ்வின் ரசூலே எங்களை பாதுகாருங்கள், அல்லாஹ்வின் ரசூலே எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அல் கௌஸ் ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு உதவி செய்வார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை சொல்றாங்க. அல்லாமா அப்துர் ரஹ்மான் இப்னு சஃபூர் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் நுஸுஹால இந்த செய்தியை பதிவு செய்றாங்க. ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்வை நோக்கி வருகிறார்கள். வந்த அந்த கூட்டம் ஒரு இடத்தில் தங்குகிறார்கள். தங்கிட்டு அதில் ஒரு வாலிபரும் இருக்கிறார்.
அதுல ஒரு வாலிபரும் இருக்கிறார். வந்தவங்க இந்த வாலிபர் எல்லாரும் சேர்ந்து ரசூலுல்லாஹி சந்திக்க போறாங்க. வந்த வாலிபர் சொன்னார், நீங்க எல்லாம் முதல்ல போங்க, போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கரம் பற்றி இஸ்லாத்தை முதல் தருவுங்க, ஈமான் கொள்ளுங்க. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முஹம்மதை கொண்டு நீங்க ஈமான் கொள்ளுங்க, முதல்ல நீங்க போங்க. நான் அந்த பொருளை நினைச்சுக்க வான ஹாஃபிது, இந்த பொருளை உங்களுடைய பொருளெல்லாம் நான் பாதுகாத்துக்கறேன், நீங்க முதல்ல போய் ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு அந்த வாலிபர் சொன்னார். வாப்பா அப்படின்னு அவங்க கூப்பிடுறாங்க. இல்ல நான் இருந்துக்கறேன், நீங்க போய் முதல்ல ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவருடைய சொல்லுக்கு இணங்க அத்தனை பேர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பற்றி இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். ஈமான் கொண்ட பிறகு எல்லாத்தையும் பார்க்கிறார் இங்க இருந்து அந்த வாலிபர். அதற்கு பிறகு இவர் உள்ள போறார். இவர் வர்றார் ரசூலுல்லாஹ்ட்ட. அந்த வாசம் எப்படிமா தஅல்லக பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய முந்தானியை பிடிச்சுக்கிட்டாரு. யா நபி அல்லாஹ் அஸ்தஜீரு பிக மினன் நார், அவர் சொன்ன வார்த்தை அஸ்தஜீரு பிக மினன் நாரி, நரகத்தை விட்டு உங்களை கொண்டு நான் பாதுகாப்பு தர்றேன், நான் நரகத்துக்கு போகக்கூடாது, நரகத்துக்கு போகாம இருக்கணும், அதுதான் உங்களை கொண்டு நான் கேட்கிறேன் நபியே என்று ஈமான் கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய முந்தானை பிடிச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹ் உடுங்கம்மான்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அவர் திரும்பவும் சொல்றாரு, வல்லதி பாஸக பில் ஹக் நபியா, உங்களை எந்த இறைவன் அல்லாஹ் நபியாக அனுப்பினானோ அந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்காத வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். எங்க சொல்றாரு? உலகத்துல சொல்றாரு. அவர் எவ்வளவு பெரிய உறுதி வச்சிருப்பாரு. இப்ப எனக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைச்சிட்டு நான் நரகத்துக்கு நுழைய மாட்டேங்கிறது எனக்கு உறுதிமான கிடைக்கணும். அவர் பிடிச்சிருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுங்கள் என்று சொல்கிறார்கள், அவர் விடல. இதுல இருந்து என்ன தெரியுமாங்க? என்ன தெரியுது? பிடிமான உறுதியா இருக்கணும் தெரியுது. அப்படிதானே? நம்ம பிடிச்சா பணத்தை மட்டும் பிடிச்சு நல்லா வச்சிருப்போம் இல்ல, பிடிமான உறுதியா இருக்கணும். அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், ஒப்பற்ற நாயகம் சொல்கிறார்கள் விழுங்குமான்னு சொல்றாங்க, அவர் விடல. நரகத்தில் இருந்து நான் விடுதலை கிடைக்காம நான் விட மாட்டேன், விடுதலை கிடைக்க நிப்போம். கொஞ்ச நேரத்தில் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள். யா முஹம்மத், அல்லாஹ்வின் ரசூல் முஹம்மதே, அக்மிர்ஹு, இப்ப அவர்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய முந்தானையை பிடித்துக் கொண்டு உங்களுடைய ஜிப்பாவை பிடித்துக் கொண்டு உங்களை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்கிறாரே, பிடிவாதத்தோடு பிடித்துக் கொண்டு இருக்கிறாரே, அவருக்கு நீங்க சொல்லுங்க அல்லாஹு தஆலா அவரை நரகத்தை விட்டு பாதுகாத்து விட்டான் என்று சொல்லுங்கள். நரகத்தை விட்டு விடுதலை கிடைத்து விட்டது, நரகத்துக்கு போக மாட்டார் என்று சொல்லுங்கள் நபியே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அறிவிப்பு செய்தார்கள் என்பது வரலாறு சொல்லி காட்டும். எனவே நாம பிடித்த புளியங்கும்பா இருக்கணும், புளிய மரமா இருக்கணும். அல்லாஹு தஆலா எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக. ஒப்பற்ற நாயகத்தை கொண்டு அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்து உலகத்திலும் வெற்றியாளர்களாக ஆகிரத்திலும் வெற்றியாளர்களாக ஆக்கி அருள்வானாக. என்றைக்கும் சொல்லுவோம், யா ரசூல் அல்லாஹ் ஹுது பிஐதீனா, அல்லாஹ்வின் ரசூலை எங்களுடைய கரங்களை பிடியுங்கள். ஷஃபாத்தை பத்தி சொன்னாத எல்லாம் தெரியுமே. எனவே சங்கமிக்கவர்களே, நம்முடைய பிடி உறுதியாக இருந்தால் என்றைக்கும் வெற்றி, அல்லாஹ் என்றைக்கும் உறுதியோடு இருக்கும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய உத்தம தோழர்கள். எப்படியெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாங்க, அவங்க ஜாஹிலியா காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தாங்க. முனீப் இப்னுல் அஸ்தியு ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, இஸ்லாத்தினுடைய துவக்கமான அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஜ்ஜமுல் அல் கபீர் அப்படிங்கிற கிதாபில் இந்த செய்தியை பதிவு செய்றாங்க. முனீப் இப்னுல் அஸ்தி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹியை பார்த்தேன், வீதியில் கடைத்தெருவில் நடப்பார்களேயானால் மன்தவல ஃபி வஜ்ஹிஹி, அவருடைய முகத்தில் துப்புவார்கள். நபியினுடைய முகத்தில் துப்புவாங்களாம். ஃபமின்ஹும், சில பேர்கள் நபியை திட்டுவார்கள், சில பேர்கள் நபியின் மீது வஹஸ்ஸ அலைஹி துராப், நபியின் மீது மண்ணள்ளி போடுவார்கள். சில பேர் திட்டுவாங்க, சில பேர் மண்ணள்ளி போடுவாங்க, சில பேர் துப்புவார்கள். இப்படிப்பட்டவர்களாக இருந்தவர்கள். ஒரு கட்டம் இப்படி இருந்தது.
அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா சின்ன புள்ள, ரசூலுல்லாஹ்வுடைய மகளார் சின்ன புள்ள. பாப்போம் இந்த பாடுபடுத்துறாங்களே இந்த மக்கள், வீட்டுல போய் ஓடி போய் தண்ணி, என்னைக்குமே பொம்பளை பிள்ளை தான், ஓடி போய் தண்ணி எடுத்து கொண்டு வந்து அண்ணல் பெருமானுடைய முகத்துல தண்ணியை ஊத்தி அப்படியே கழுகுறாங்க. அந்த சின்ன பிள்ளை பிஞ்சு கையால் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கழுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம், மகளே ஒன்னும் பயப்படாதம்மா, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குன்னு சொன்னாங்களாம். இவர்கள் மண்ணள்ளி தூவதும் என் மீது உமிழ் நீரை துப்புவதும் என்னை திட்டுவதும் சில காலம்தாமா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளுக்கு ஆறுதல் சொன்னார்கள். இந்த சமூகம் இப்படி இருந்தது. எல்லா சஹாபாக்களும் சில பேர்கள் ஈமான் கொண்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த குஃபார்களுடைய தொல்லை எங்களுக்கு தாங்க முடியல, அப்படி தொல்லைப்படுத்துறாங்க, சித்திரவதைப்படுத்துகிறார்கள். எந்த அளவு சித்திரப்படுத்துறாங்க தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு சஹாபிகளை சித்திரவதைப்படுத்தினாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அபிசீனியாவுக்கு போங்க, அங்க நல்ல ஒரு மன்னர் ஆட்சி செய்யறாரு, நஜ்ஜாஷி மன்னர், நல்ல இரக்கமுடையவர், அவர்கிட்ட போங்க, அவர் உதவி செய்வார், உங்களுக்கு அடைக்கலம் தருவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர்களை அனுப்பி வைத்தார்கள். 80 ஆண்களும் சில பெண்களையும் சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. இந்த கூட்டம் அப்படியே அங்க போச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னதுனால அந்த கூட்டம் அப்படியே அங்க போச்சு. அபிசீனியாவுக்கு போயிட்டாங்க. இவங்க போய் அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஊர்ல தங்கி இருக்கிறாங்க. இங்க குஃபார்கள் தொல்லை கொடுப்பதற்கு ஆள் இல்லையே, யார் அடிக்கிறது, யார பேசுறது, யார திட்டுறது? எத்தனை பேரும் இருந்தாங்க, அத்தனை பேரும் திட்டணும், பேசணும், அடிச்சோம். நம்மளால எந்த தொல்லை எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தொல்லை கொடுத்தோம். இப்ப தொல்லை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தையும் அனுப்பிட்டாங்க. இந்த குஃபார்களுக்கு எரிச்சல் தாங்க முடியல, எரிச்சல் தாங்க முடியல. எரிச்சல் தாங்க முடியாட்டி என்ன செய்வாங்கன்னு நமக்கு தெரியும். எரிச்சல் தாங்க முடியல. அதுல 2 பேரும் தேர்வு செய்து நேர போங்க, அபிசீனியாக்கு தான் இந்த கூட்டம் போயிருக்கும், அந்த நஜ்ஜாஷி மன்னரை போய் சந்திச்சு அந்த மக்களை மீட்டிட்டு வாங்கன்னு சொல்லி 2 பேர் அனுப்புறாங்க. 2 பேர் அனுப்புறாங்க. இந்த குஃபார்கள் இங்க இருந்து 2 பேரும் சன்மானங்கள் எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. அபிசீனியால போய் இறங்கி அங்க உள்ள பெரும் பெரும் தலைவர்களை பார்த்து, எங்க ஊர்ல இருந்து ஆட்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க புது மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, உள்ள வந்துட்டாங்க, அதனால உள்ள வந்ததுனால உங்க மக்களை கெடுத்து கீழே ஆக்கிடுவாங்க, அதனால எங்கள்கிட்ட அனுப்பிடுங்க, உங்க நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட சொல்லுங்க, இந்தாங்க வெகுமதி. அதாவது பொதுவாகவே இது கொடுத்துட்டா அது நடந்துரும், அமுக்கிட்டா முடிஞ்சிடும் வேலை. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டான். இந்த குஃபார்கள் கொண்டு வந்தது ஃபுல்லா கொடுத்துட்டான். கொடுத்துட்டு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, வாங்க நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட போவோம். குஃபார்கள் இருந்து அந்த 2 பேர் வந்தாங்க இல்லையா, இந்த 2 பேரையும் கூப்பிட்டு வந்து மன்னரை போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு பேசுறாங்க. மக்காலிருந்து வந்திருக்கிறாங்களாம், புது மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களாம், முஹம்மது என்பவர் தோன்றிருக்கிறாரு, அவர் ரசூல் என்று சொல்லுகிறார், நம்முடைய மூதாதையருடைய காரியங்கள் எல்லாம் தப்பு என்று சொல்லுகிறார், அப்படி எல்லாம் இவங்க சொல்றாங்க. இப்படி சொல்லப்பட்ட உடனே நஜ்ஜாஷி மன்னர் வந்தவர்களை கூப்பிட்டுவாங்கன்னு சொல்றாங்க. நஜ்ஜாஷி மன்னர் வந்தவங்களை கூப்பிட்டான்னு சொல்றாங்க. கூப்பிட்டு வரப்படுகிறது. அதுக்கு தலைமைத்துவமாக செய்தனா ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் கொண்டு வரப்படுறாங்க. ஜாஃபர் பின் அபி தாலிப் இருந்து அவங்க தான் கொண்டு வரப்படுறாங்க. அவங்க தான் முன்னாடி நிக்கிறாங்க. என்ன புது மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா, புது மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம். என்னென்ன சொல்றாரு அந்த முஹம்மது? சொல்கிறார்கள், சீதனா ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஐயுஹல் மலிக், மன்னாதி மன்னா, அரசரே, நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? அவங்க சொல்றாங்க, நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? நாங்கள் கற்களை வணங்கி கொண்டிருந்தோம், சுபஹானல்லாஹ், ஏழைகளை ஏறி மிதித்துக் கொண்டிருந்தோம். அதெல்லாம் ஏழைகளுக்கு என்ன செய்யணும்? கண்ணியம் கொடுத்தாம பணக்காரர்கள் ஏழைகளை ஏறி மிதிக்கும் சொல்றோம் இல்லையா? பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏழைகளை மதிக்காமல் அவர்களை ஒத்தாக்குல் யதீம் எல்லாம் வரும் ஹதீஸ்ல. ஏழைகளை மதிக்காமல் ஏழைகளை மிதித்து வாழ்ந்தோம், மைத்தத்தை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், கெட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தோம், அண்டை வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தோம். எல்லாம் வரிசை அடுக்கிறாங்க. செய்தனா ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு யாரையும் விட்டு வைக்கல, கண்மூடித்தனமாக நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். தன்னுடைய நடவடிக்கை ஃபுல்லா சொல்றாங்க ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லிட்டு சொல்றாங்க, ஹத்தா பஅஸனா இலைனா ரசூலன்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்கிட்ட இருந்தே ஒரு ரசூல் அல்லாஹ் அனுப்புனான். எங்கள்கிட்ட இருந்த ஒரு ரசூல் அல்லாஹ் அனுப்புனான். அவர்களை நல்ல அறிமுகமானவர்கள் அந்த முஹம்மத். அவங்க வந்த பிறகு நாங்க என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தோமோ அத்தனை காரியத்தையும் அப்படியே மாற்றினார்கள். நாங்கள் செய்த காரியங்கள் அப்படியே மாற்றினார்கள். சொன்னார்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் நீங்கள் உறவாடி வாழுங்கள், ஏழைகளை ஏழி மிதிக்காதீர்கள், ஏழைகளை பலகீனப்படுத்தாதீர்கள், நீங்கள் உண்டால் அடுத்தவர்களுக்கு உண்டு வாழச் செய்யுங்கள், உங்களுடைய சிலை வணக்கங்களை நீங்கள் ஒழித்து வாழுங்கள். நான் அல்லாஹ்வின் ரசூல், அல்லாஹ் ஒருவன், அவன்தான் நித்திய ஜீவன் என்று அவர்கள் எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு சொன்னார்கள். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் இருந்தது சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தது. எங்களை அப்படியே புனிதர்களாக மாற்றினார் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சீனா ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சில விஷயங்களை எல்லாம் சொன்ன பொழுது அவங்க சொல்றாங்க, அவர் கொண்டு வந்த வேதத்திலிருந்து ஏதாவது விஷயம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறார். இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் சூரத் மரியம் ஓதுறாங்க. காஃப் ஹா யா ஐன் சாத் ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா இது நாதா ரப்புஹு நிதான் ஹஃபியா. சையதுனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நிகழ்வையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிறந்த நிகழ்வையும் கூறப்படக்கூடிய அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்தில் நஜ்ஜாஷி மன்னராக இருக்கக்கூடிய அந்த மன்னர், அபிசினியா நாட்டினுடைய மன்னர், ஃபபக்கா, சப்தமிட்டு அழுதார். உங்களுக்கு கொண்டு வந்த உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த முஹம்மது உண்மையான தூதர், உங்களுக்கு செய்தி சொன்னதெல்லாம் உண்மையான செய்தி. உங்களை மனிதர்களை நீங்க மனிதர்களாக இருந்தவர்களை மனிதர்களாக இல்லை மாமனிதர்களாக புனிதர்களாக மாற்றக்கூடிய அந்த முஹம்மத் உண்மையான அல்லாஹ்வின் தூதர் என்பதை ஏற்றுக்கொண்டார் நஜ்ஜாஷி மன்னர். தான் தோண்டி நடந்து கொண்டிருந்த அந்த மக்களை அழகாக புனிதர்களாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றியவர்கள் மாநபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் யாரை எப்படி அரவணைத்து எப்படி மாற்றணுமோ அப்படி மாற்றினாங்க. எல்லா துறையிலும் மாற்றினார்கள். துப்பியவர்களை தன் துப்பானியை ஏந்தும் அளவிற்கு மாற்றினார்கள். உர்வத் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள் அல்லவா, ஹுதைபியாவின் உடன்படிக்கையின் போது மக்கத்து குறைஷிகளிடத்தில் இருந்து ஒப்பந்தம் பேசுவதற்காக வேண்டி உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அனுப்பப்பட்டுச்சு. அவர்கள் தான் வந்து பேசுவதற்காக வருகிறார்கள். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நடந்து கொண்ட அந்த விதத்தை பார்க்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. இன்னும் இந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கிறாங்க. சொல்லப்படாமல் செய்யக்கூடிய காரியம், ஏவப்படாமல் செய்யப்படக்கூடிய காரியம், அந்த காரியத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒண்ணுமே பேச முடியாம உர்வத் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவர் ஒப்பந்தம் பேசுவதற்காக வேண்டி குறைஷிகள் மூலமாக வந்தவர் உர்வத் பின் மஸ்ஊத். பின்பு வந்து மக்கத்து குறைஷிகள் எடுத்து சொல்கிறார்கள், யா மாஷர குறைஷ், குறைஷி கூட்டத்தினர்களே, நீங்க யார்கிட்ட பேச அனுப்புனீங்க? நான் எத்தனையோ மன்னர்களிடத்தில் போயிருக்கிறேன், எத்தனையோ மன்னர்களை பார்த்திருக்கிறேன், ஷாம் நாட்டிற்கு அங்க இங்க எல்லா மன்னரையும் பார்த்திருக்கிறேன். ஆனா மா ராயித்து மலிகன் மிஸ்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நடந்து கொண்ட அந்த தோழர்கள் நடந்து கொண்ட விதத்தை போன்று எந்த மலிக்கினிடத்திலும் எந்த அரசரிடத்திலும் நான் பார்த்தது இல்லைன்னு சொல்றாரு. அந்த முஹம்மதிட்ட நடந்து கொண்ட அந்த விதம் இருக்கு இல்லையா, ஆச்சரியத்திற்குரிய விதம். எந்த மன்னர்கிட்டையும் நான் பார்க்கல. எங்க எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மன்னராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொறுப்பாளியா இருந்தாலும் சரி, நாம ஒரு ஆளை சரியான முறையில சீராக்க முடியலையங்க. ஒரு மாணவனை தர்பியத்து பண்ண முடியல. ஏன் ஒரு வாப்ப பிள்ளையை தர்பியத்து படுத்த முடியல. இன்னைக்கு காலம் அப்படித்தானே போச்சு. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் அடிச்சா வீட்டுல போய் சொல்லி பிரச்சனை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாய் போச்சு. சரியான முறையில இளைஞர்களை ஒண்ணு சேர்க்க முடியல. சரியான முறையில ஒரு கூட்டத்தை ஒன்று சேர்க்க முடியல. ஒரு தலைவரால, ஒரு ஆட்சியாளரால, ஒரு பொறுப்பாளிகளாக அப்படி ஒண்ணு சேர்க்க முடியல. ஒப்பற்ற நாயகம் அப்படியே அரவணைத்துக் கொண்டார்கள் அல்லவா. எப்படி உருவாக்க வேண்டுமோ அப்படி உருவாக்கினார்கள். எந்த விதத்தில் உருவாக்க வேண்டுமோ அந்த விதத்தில் உருவாக்கினார்கள். சொல்கிறார்கள் உர்வத் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது எடுப்பார்களேயானால் இல்லபததிரு வகாது யக்ததிலூன, அவர்கள் ஓடி போய் அந்த ஒது தண்ணீரை கையில் ஏந்துகிறார்கள். அவருடைய தோழர்கள் ரசூலுல்லாஹ் ஒது எடுத்து அந்த தண்ணியை போய் கையில் ஏந்துறாங்களாம்.
ஒதுவெடுத்த கையில் ஒதுவெடுத்த தண்ணீரை கரந்தில் ஏந்தினா பிரச்சனை இல்லைங்க. சொல்லுகிறார்கள். ஏன் அவர் உமிழ் நீரை உமிழ்ந்தால், துப்பினால், அந்த துப்பலை கையில் ஏந்துகிறார்கள் அந்த முஹம்மதுடைய தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரம்ப காலகட்டத்தில் முஹம்மதின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உமிழ் நீரை உமிழ்ந்தவர்கள் அப்படியே மாறினார்கள். நபியின் உமிழ் நீரை கையில் ஏந்துகிறார்கள். காரி துப்பினால், காரி அந்த எச்சியை வெளிப்படுத்தினால், சுபஹானல்லாஹ், அவர்கள் கையில் ஏந்தி இல்லாபி அகுஃபிஹிம், அவருடைய கையில் ஏந்தி அந்த கையில் ஏந்தி அந்த உமிழ் நீரையும் அந்த காரலையும் என்ன செய்யறாங்க தெரியுமா? குறைஷி கூட்டத்தினர்களே, நான் பார்த்த ஆச்சரியம், அவங்க கையில் ஏந்தி மேல தடவி கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மீது துப்பியவங்க அப்படி நபியின் மீது உமிழ் நீரை வாங்குறாங்க. வாங்கி எங்க உடல்ல அப்படியே தாம் மேல தடவி கொள்கிறார்கள். இன்னும் சொன்னார் கையில கிடைக்காதவங்க கையில் கிடைச்சவங்களுடைய கரத்தை வாங்கி தடவி கொண்டார்கள். வயதா அமர்வும், எந்த அளவுக்கு தெரியுமா? அந்த ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்திக்கு கட்டளை இட்டால் அப்படியே கட்டுப்படுகிறார்கள். அந்த முஹம்மது பேசினால் அப்படியே பணிந்து இருக்கிறார்கள், பணிவோடு இருக்கிறார்கள். இப்படி அல்லவா நான் பார்த்தேன், அந்த முஹம்மதுடைய இரத்தத்தையா அவர்கள் கீழே சிந்த விடுவார்கள் என்று செய்தனா உர்வத் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். துப்பியவர்கள் துப்பாணியை வாங்கினார்கள். திட்டியவர்கள் எல்லாம் பூமா நபியை புகழ்ந்தார்கள். அல்லாஹ் காலம் முழுக்க நம்மை புகழ தௌஃபீக் செய்வானாக. நபியை புகழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை வாழ தௌஃபீக் செய்வானாக. சங்கியமிக்கவர்களே, ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அப்படியே சஹாபாக்களை தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றி காட்டினார்கள். யார் யார் எப்படியெல்லாம் மாற்றணுமோ, ஒரு குடும்பத்திற்கு குடும்ப நிகழ்ச்சி குடும்பத்தை இப்படி நடத்தணுமா, இப்படி நடத்தி காட்டினாங்க. இப்படி செய்யணுமா, இப்படி செய்து காட்டினாங்க. ஒரு பங்கீடு செய்யறதா, இப்படி பங்கீடு செய்து காட்டினார்கள். எந்த விதத்தில் நபிகளாரை குறை சொல்ல முடியும்? நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு, விரல் நீட்டி குறை சொல்ல முடியாதவர்கள் கோமா நபி முஹம்மது ரசூலுல்லாஹ். எந்த விதத்திலும் சொல்ல முடியாது. உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் எல்லா விஷயம் சொல்ல வேண்டும், சொல்லிவிடலாம். இப்படி சொல்லிட்டு ஆனா அப்படின்னு சொல்லுவோம், அவர் நல்ல மனுஷர்ப்பா, நல்ல ஆளு, எல்லா விஷயத்திலும் நல்ல மனுஷன், ஆனா அப்படின்னு சொல்லுவோம். பாத்திருக்கீங்களா? யாரை எடுத்தாலும் அப்படித்தான். உலகத்தில் யாரை எடுத்துக்கொண்டாலும் நல்ல மனிதர், குணத்தால், குலத்தால், குடும்பத்தால், எல்லா விஷயத்தையும் நல்லா இருக்கு. ஆனா அந்த ஒரு குணம் மட்டும்தான் இருக்குது. அல்லாஹ் நம்ம குணத்தை அல்லாஹ் ஹைராக்கி தருவானாக. அதனால தான் சீனா இமாம் பூசிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஃபகன் நபியின் ஃபீ ஹல்கின் வ ஃபீ ஹுலுகின் ஃபலம் யுஸாஉஹு ஃபீ இல்மின் வலா கரமி. ஹல்காலும் ஹுல்காலும், படைப்பாலும் குணத்தாலும் நபிக்கு யாரும் ஒப்பாக முடியாது. இல்மிலும் ஞானத்திலும் அறிவாற்றலிலும் ஆட்சியிலும் பொறுப்பிலும் அத்தனையிலும் நபிக்கு யாரும் ஈடாக முடியாது, சமமாக முடியாது என்று இமாம் பூசிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். எதில் சொல்ல முடியும்? குறை சொல்ல முடியாதவர்கள் கோமா நபி முஹம்மது ரசூலுல்லாஹ். எப்படியெல்லாம் சஹாபாக்கள் உருவாக்குனாங்க. ஏதாவது நேரத்தில் ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு சஹாபி கோபப்பட்டுட்டாங்கன்னு சொன்னா, பேசாம இருங்க, பாத்துக்கலாம், நான் பாத்துக்கிறேன், அப்படி உருவாக்குனாங்க. நம்ம அன்பு சகோதரர் ஹஸரத் அவங்க சொன்னாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை. ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கீடு செய்துட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி தானே, பங்கீடு செய்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பங்கீடு செய்துட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டான், இஅ்தில் யா முஹம்மத். எங்க நல்லவங்களுக்கு சில நேரத்தில் சபையில் நல்ல வார்த்தை வரும், அவன் முனாஃபிக்கா இருந்தாலோ அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படி வேற மாதிரி இருந்தேன்னு சொன்னா டக்குன்னு அவன் முந்திருவான். துல்ஹுவைஸரா முந்திய காரணம், அவன் முந்தி கேட்டது காரணம் அவன் முனாஃபிக் என்று முஹத்திஸீன்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். எந்திரிச்சு கேட்டான், யா முஹம்மத் இஅ்தில், நீ இதமா பங்கு வைங்கன்னு சொன்னான். யார்கிட்ட வார்த்தை பயன்படுத்துறான்? ரசூலுல்லாஹ்ட்ட பயன்படுத்துறான். இஅ்தில் யா முஹம்மத்,
ரசூல்லா கேட்டாங்க, ஃபமையா அதில் இதா அலம் அதில், எப்பா இந்த உலகத்துல நான் நீதமா பங்கு வைக்காட்ட வேற யாருப்பா நீதமா பங்கு வைப்பாங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நீதத்திற்கு வழிகாட்டியவர்கள் வல்லல் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ். நேர்மைக்கு வழிகாட்டியவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். மனிதாபிமானத்துக்கு வழிகாட்டியவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். மனித நேயத்துக்கு வழிகாட்டியவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஆட்சி அதிகாரத்தில் வழிகாட்டியவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். எந்த விதத்திலும் குறை செய்ய முடியாது. குடும்பத்திலும் பிள்ளை வளர்ப்பிலும் வரலாற்றில் இப்படியும் சொல்லுவார்கள் அல்லவா, சின்ன பிள்ளையை கண்டா சுபஹான் அல்லாஹ் ரசூல் சின்ன பிள்ளைகளாம் ஆகிடுவாங்களாம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு சாப்பிடி அவன் ஃபமையாதில் இதா லம் ஆதில், நான் நீதமா பங்கு வைக்கட்டா பின்ன யாருப்பா பங்கு வைப்பா அப்படின்னு ரசூலா கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு எஞ்சிட்டாங்க. யா ரசூலல்லாஹ் இதன் லி அன் அத்ரிபு உன்கஹு, கொஞ்சம் சொல்லுங்களேன், ஆளை போட்டுடுறேன். உமர் ரலியல்லாஹு எஞ்சிட்டாங்க. கொஞ்சம் அனுமதி கொடுங்க, நான் ஆளை போட்டுறேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் போருங்க வேண்டாம், அதுக்கு ஆள் நீங்க இல்லை, அது பின்னாடி பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அங்கே தட்டுனாங்க. இப்போ போடுற நேரம் இல்லை, இவனை வெட்டுற நேரம் இல்லை, வெட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, வெட்ட சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, வேண்டாமா விட்டுருங்கம்மான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமைதியை ஏற்படுத்தினாங்க, அழகான அணுகுமுறையை அங்கே வெளிப்படுத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்டவர்களாக உருவாக்கினார்கள். ஒரு கட்டத்தில் பத்ரு போர் நடந்துச்சு இல்ல, பத்ரு போர் நடப்பதற்கு முன்னாடி முந்திய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள்கிட்ட மஷூரா செய்யறாங்க. நோன்பு நேரம், நோன்பை பிடிச்சிட்டு பத்ர் காலத்துக்கு வரணும், மதீனா விட்டு போகணும். இப்போ அவங்க மக்கா விட்டு பரப்பிட்டு எதிரிகள் வந்துட்டாங்கிறது செய்தி வந்துடுச்சு. இம்மதீனா வாசிகள்கிட்ட நாம மஷூரா செய்யணும். மக்கத்து குறைஷிகள் இங்க இருக்கிறாங்க, எல்லாரும் மக்கத்து முஸ்லிம் முஹாஜிருங்க இங்க இருக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறது, மதீனா விட்டு வெளியே போய் போர் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சில சஹாபிகள், போர் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப மஷூரா ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. செய்துட்டு இருக்கும்போது என்ன செய்யறது, வந்து போய் தான் ஆகணும். எண்ணிக்கையால் குறைவானவர்கள், ரொம்ப கம்மியானவங்க 300 சில பேர்கள், 1000 பேர் வந்திருக்கிறாங்க. படைகளால் நிறைய இருக்கிறாங்க, பலத்தால் நிறைய இருக்கிறாங்க, வாள்கள் நிறைய இருக்கு, எல்லாமே இருக்குது, இங்க கம்மியா இருக்குது. இப்ப என்ன செய்யறது, சஹாபாக்கள்கிட்ட மஷூரா பண்றாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ முஹாஜிர்களான அந்த மக்காவாசிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழகான யோசனை சொல்கிறார். சையதுல் பஷர்ல இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க, அழகான மசூரா செய்யறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அழகான மசூரா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மிக்தாத் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் எந்திக்கிறாங்க. அவங்களும் முஹாஜிர், மக்காலிருந்து வந்தவங்க ரசூலுல்லாஹ் ஓடி, அவங்களும் எந்திக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே, என்ன மசூரா கேட்கிறீர்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த சமூகம் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன், கொஞ்சம் தூரம் வந்துட்டு எதிரிகளோடு போர் செய்வதற்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் இருக்கிறது, ஒரு இடத்துல தங்கிய பொழுது அந்த கூட்டம் மூசா நபி இடத்தில் சொன்னது, அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன், நபியே முஹம்மதே, நபியே மூசாவே, நீங்கள் உங்க ரப்பும் போய் போர் செய்யுங்க, நாங்க இங்கேயே உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்னு மூசா நபிட்டு அந்த பனூ இஸ்ராயீல் சொன்னாங்க இல்லையா, அதுபோல நாங்க சொல்லுவோம்னு நினைச்சுக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. நீங்க என்ன சொல்கிறீர்களோ, எங்கு கொண்டு போய் நிறுத்தினாலும் அங்கு நாங்கள் இருப்போம், எப்படி சொன்னாலும் கட்டுப்படுவோம் என்று மிக்தாத் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆர்வமூட்டும் முகமாக அழகாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் மீண்டும் கேட்கிறாங்க, மஷூரா சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன ரசூலுல்லாஹ் என்ன நினைச்சிட்டு மீண்டும் கேட்கிறாங்கன்னா, மக்காவாசிகள் 3 பேர் பேசிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், மிக்தாத் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிட்டாங்க. இப்போ அன்சாரிகள் யாராவது பேசணும், அவங்க சொல்லணும் இல்லையா, அவங்க ஊர்ல தான் இருக்கிறோம், மதீனால இருக்கிறோம், இவங்கள சொல்லணும். அவங்கள்ட்ட முதல் முடிவு என்னன்னா, யா ரசூலல்லாஹ், நம்ம ஊர்ல வச்சு இந்த போர் நடக்க வேண்டாம், ஊரை விட்டு வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற முதல்ல சொல்லிட்டாங்க. இருந்தாலும் மீண்டும் யோசனை கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதீனா வாசிகள் ஏதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு, சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மான்னு கேட்கிறாங்க. சையதுனா சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எந்திக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே, எதை நீங்கள் விரும்புகிறீர்கள்? நாங்கள் உங்களை கொண்டு ஈமான் கொண்டோம், நீங்கள் சொன்னதை நம்பினோம், நீங்கள் உண்மையாளர் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், உங்களுக்கு இறங்கக்கூடிய வேதம் உண்மை என்று நாங்கள் நம்பினோம், உங்களிடத்தில் நாங்கள் எல்லாவற்றிற்கும் கட்டுப்படுவோம் என்று நாங்கள் பைஅத் செய்தோம். சஅத் பின் முஆத் சொல்கிறார்கள். சஅத் பின் முஆத் சொல்றாங்க, மதீனா வாசி சொல்றாங்க,
நீங்கள் எதற்கு எதை சொன்னாலும் நாங்கள் கட்டுப்படுவோம் என்று நாங்கள் பையாத்து செய்திருக்கிறோம் நபியே சொல்லிட்டு கடைசியை சொன்னாங்களாம், நீங்கள் கடலில் மூழ்கினாலும் நாங்களும் உங்களோடு சேர்ந்து மூழ்குவோம். நம்மளால இருந்து என்ன செய்வான், கிட்ட போயிட்டு போயிடுவான். ஏன் தேவையில்லாம அந்த பிரச்சனை உண்டாக்கிட்டாருப்பா அப்படின்னு சொல்லுவான். ஊர் விட்டு ஊர் வந்து ஆளை சேர்த்துக்கிட்டு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அப்படித்தானே, அப்படித்தானேங்க, கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இளைஞர்களை சேர்த்துக்கிட்டு ஒப்பற்ற நாயகத்திற்கு எதுவெல்லாம் கட்டுப்பட வேண்டுமோ அதற்கெல்லாம் கட்டுப்பட்டார்கள் அன்சாரிகள். கட்டுப்பட்ட காரணத்தால் சொன்னார்கள், முஹம்மதே நீங்கள் அல்லாஹ்வின் ரசூல் என்பதை நாங்கள் ஆரம்பமான முறையில் ஈமான் கொண்டு இருக்கிறோம். நீங்கள் கொண்டு வந்த மார்க்கம் எனக்கு ஹக்குன், அந்த மார்க்கம் சத்தியமானது என்பதை நாங்கள் நம்பினோம். உங்களுக்கு இறங்கக்கூடிய வேதம் உண்மையானது என்று நாங்கள் நம்பினோம். நீங்கள் எதை சொன்னாலும் கட்டுப்படுவோம் என்று நாங்கள் பைஅத்து செய்திருக்கிறோம். நீங்கள் எங்களை கடலில் மூழ்கச் சொன்னாலும் மூழ்கிறோம். நீங்கள் எதை சொன்னாலும் கட்டுப்படுவோம் என்று சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்ன உடனே ஃபஸுர்ரு பிதாலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்க்கு சந்தோஷம் ஏற்பட்டுட்டு. யாரு சொல்லணும்? ஊர்க்காரங்க சொன்னாதான் நல்லது. ஊர்க்காரன் துணையா இருக்கணும்ல. ஊர்க்காரங்க துணையா இருந்தாத்தான் நமக்கு உற்சாகம் வரும். ஜமாத்து துணையா இருந்தாத்தான் நமக்கு உற்சாகம் வரும். நிர்வாகம் துணையா இருந்தாத்தான் இமாமுக்கு உற்சாகம் வரும். அப்படித்தானங்க? சொல்லுங்களேங்க, அப்படித்தானே? என்ன சத்து நிர்வாகி அப்படின்னு போது நினைக்காதீங்க, உண்மை அப்படித்தானே? எங்கேயும் சரி, எப்பொழுதும் சரி, எதுக்கும் சரி, ஒரு இமாம் இறங்கி ஒரு செய்தியை ஒரு செயலை செயல்படுறான்னு சொன்னா அதுக்கு முதல் உறுதுணையா இருக்கணும். யார் இருக்கணுங்க? நிர்வாகம் இருக்கணும். அடுத்து ஜமாத்து சேரணும் அல்லது ஊர் சேரணும். நிர்வாகம் சேர்ந்துட்டு ஜமாத்து சொல்லும், பாத்தியா நைஸா நிர்வாகத்துக்குள்ள சேர்த்துட்டாரு பாரு, நைஸா நிர்வாகத்துக்குள்ள சேர்த்துட்டாரு. சரி, ஜமாத்து அந்த முஹல்லாவும் சேர்ந்துட்டாங்க. ஒரு கொஞ்சம் கடைசி பதில் சொல்லுவாங்க, அப்ப எப்படி கைக்குள்ள போட்டார் பாருடா, சரியான ஆள்றா அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தானே? அங்க அப்படி அல்ல. மக்காவாசிகளும் சொன்னார்கள். என்ன சத்து? மக்காவாசிகளும் சொன்னார்கள், அன்சாரி தோழர்களும் சொன்னார்கள். ஃபஸுர்ரு பிதாலிக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் தாங்க முடியல. ஊர்வாசிகள் ஒத்துழைப்பு இருக்கிறது. ஊர்வாசிகள் உற்சாகத்தால் ஒப்பற்ற நாயம் சொன்னார்கள், கிளம்புங்கள், அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றியை தருவான் என்று சொன்னாங்க. அப்படி சொல்லும் அளவிற்கு சஹாபாக்களை உருவாக்கினார்கள் ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முத்தாய்ப்பாய் உருவாக்குனாங்க தங்களுடைய தோழர்களை. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கஸாயிஸுல் குப்ரால இமாம் சீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஈமான் கொள்வதற்கு முன்னாடி அது வரைக்கும் ரெண்டு பேருமே தோழர் தான். ரெண்டு பேருமே தோழர். ரசூலுல்லாஹ்க்கு 20 வயசு, இவங்களுக்கு 18 வயசு. நான் ஒரு ஷாமுக்கு போயிருந்தேன். ஷாமுக்கு போயிருக்கும் பொழுது எந்த அளவு அப்படிங்கிறது சித்திக் நாயகம் சொல்றாங்க. ஷாமுக்கு போயிருக்கும் பொழுது நாங்கள் வியாபார ரீதியாக போயிருந்தோம். நான் ஒரு பாதிரியாரை சந்திச்ச உடனே நாங்கள் ரெண்டு பேரும், நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதும் ஒரு மரத்தின் நிலையில தங்கியிருந்தோம். அவங்களை உட்கார வச்சு நான் போய் பார்த்தேன். அந்த பாதிரியாரை போய் சந்திச்சேன். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பாதிரியாரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 வயசு நிரம்பிய ரசூலுல்லாஹ் அந்த மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவரையே முஹம்மதையே பார்த்து கொண்டிருந்தார் அந்த பாதிரியார். மிம்மன் ஹாதர் ரஜுல், அவர் கேட்கிறாரு, அந்த பாதிரியார் கேட்கிறாரு, யாருமா அவரு அப்படின்னு கேட்கிறாரு. யார்கிட்ட கேட்கிறாரு? யாரு கேட்கிறாரு? சொல்லுங்களேங்க, கொஞ்சம் தூக்கம் வராமல் இருந்தா கேட்கிறேன். சித்திக் நாயகிட்ட கேட்கிறாங்க, மிம்மன் ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் யாரு? அப்ப இவங்க சொன்னாங்க, முஹம்மது பின் அப்துல்லாஹ் பின் அப்துல் முத்தலிப். முஹம்மது அப்துல்லாவுடைய மகனார், அப்துல் முத்தலிபின் மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் முஹம்மது. அப்ப அவர் சொன்னாரு, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், சுபஹானல்லாஹ், இந்த மரத்தின் நிழலில் தங்குவதா இவர் ரசூலை தவிர இந்த மரத்துக்கு நிழல் யாரும் தங்க முடியாது. எப்படி தெரியுமா? இந்த மரத்தின் நிழலின் கீழ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்கினார்கள். அதற்கு பின்னாடி தங்குவதாக இருந்தால் முஹம்மது தான் தங்க வேண்டும் என்று பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த பாதிரியார் சொன்னார். அந்த அளவிற்கு ஆரம்பத்திலேயே நுணுக்கத்தை கொண்டவர்கள், நுணுக்கத்தை கண்டுபிடித்தவர்கள் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படியே இருக்குது.
40 வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபுவத்துவத்தை வெளிப்படுத்துறாங்க. 40 வயசுல வெளிப்படுத்துறாங்க. இவங்க மீண்டும் சிரியாவுக்கு ஷாமுக்கு வியாபாரத்துக்கு வந்திருக்கிறாங்க. சித்திக் நாயகம் தனியா நைட்ல படுக்கிறாங்க. ஒரு கனவு பார்க்கிறாங்க. அந்த கனவு அழகான கனவு. அந்த கனவை கண்ட சீதனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அங்க உள்ள ஒரு பாதிரியார்ட்ட போய் சொல்றாங்க, நேத்து நான் ஒரு கனவு கண்டேன், இந்த மாதிரி கனவு அப்படின்னு சொன்னாங்க. அவர் கேட்டாரு, எந்த ஊருப்பான்னு கேட்டார். எந்த ஊருன்னு கேட்டாரு. ஆனா மக்கா, நான் மக்காவை சார்ந்தவன். மின் ஐய கபீலா, எந்த கபீலா? குறைஷ். அப்படியா? சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க குறைஷி வம்சத்திலிருந்து உங்க மக்காலேயே ஒருத்தர் முகமது என்பவர் வருவாரு, ஒரு தூதர் வருவாரு, ஒரு ரசூல், அல்லாஹ்வின் ரசூல் வருவாரு. ஏன்னா அவருக்கு நீ வசீராக இருப்ப. பாத மௌத்திக் பாத வஃபாத்திக், அவர் வஃபாத்துக்கு பின்னாடி நீ ஹலீஃபாவாக மாறுவ. அபூபக்கர் நாயகத்தின் அந்த ஆளு பாதிரியார் சொல்றாரு, அவர் வாழும் காலத்தில் நீ வசீரா, தோழனாக, நல்ல மந்திரியாக இருப்ப அவருக்கு. அவர் வஃபாத்துக்கு அவங்க வஃபாத்துக்கு பின்னாடி நீ சிவ ஹலீஃபாவாக மாறுவ. இந்த கனவுக்கு எதை விளக்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சீனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் அதை அப்படி மறைச்சு வச்சுக்கிட்டேன், என் கல்பிலையும் மறைச்சு வச்சுக்கிட்டேன். ஊருக்கு மக்கா உள்ள எல்லைக்கு தான் வந்த எல்லா பேரும் சூழ்ந்துட்டான். எல்லா ஆளும் சூழ்ந்துக்கிட்டான். யா அபூபக்கர், அபூபக்கரே, நேத்து வரைக்கும் முகம்மது கூட முகம்மது என்று கூட சேர்ந்து அலைஞ்சிட்டு இருந்த, முகம்மது என்று கூட சேர்ந்து அலைஞ்சிட்டு இருந்த, இப்ப அந்த முகம்மது ரசூல் என்று சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுகிறார், வேதமாக்கு வருகிறது என்று சொல்லுகிறார். அப்படியா சொன்னாங்க? சித்திக்கிறாங்க, அப்படியா சொன்னாங்க? ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. ஒண்ணுமே செய்யல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு கூட போகல. நேரா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கே வர்றாங்க. வந்த உடனே ஏற்கனவே அவர் சொல்லிட்டார், 20 வயசுலேயே சொல்லிட்டார். இவங்களுக்கு 18 வயசு, ரசூலுல்லாஹ்க்கு 20 வயசு. அதையும் வச்சுக்கிட்டார். இங்க வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா முஹம்மத் மத்தலீலு, நீங்க ரசூல் என்று மக்களுக்கு மத்தியில் சொல்றீங்களாம, நீங்க ரசூலுங்கிறது என்ன ஆதாரம்னு கேட்டாங்களாம். நீங்க ரசூலுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டாங்களாம். சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதான் நம்ம கேட்கிற, இன்னைக்கு ஆதாரம் கேட்டது சேதாரம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரசூல் தான் கேட்டாங்க, ஆதாரமா? ருயல்லதி ரஅய்த பிஷாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, அவங்கள்ட்ட ஒண்ணுமே சொல்ல, ஆதாரம் வேணும் உனக்கு, நான் ரசூலுங்கிறது ஆதாரம் வேணும். ருயல்லதி ரஅய்த பிஷாம், நீ ஷாம்ல கண்டி அந்த கனவு உனக்கு போதாதான்னு கேட்டாங்களாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, கனவை நான் சொல்லல. அவங்க சொல்றாங்க, நான் கனவை சொல்லல, நீங்க முஹம்மத், நீங்க ரசூலுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்றுதான் கேட்டேன். திரும்ப சொன்னாங்க, ருயல்லதி ரஅய்த பிஷாம், ஷாம்ல கண்டது உனக்கு கனவு போதாதப்பா அப்படின்னு கேட்டாங்க. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஃபகப்பல ஐனைஹி, அந்த முஹம்மதுடைய நெற்றியில் நான் முத்தமிட்டேன். உடனே சொன்னேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், உண்மையான ரசூல் தான். கனவு போதாதான்னு கேட்கிறாங்க. நான் கனவு யார்ட்டும் சொல்லல, மக்கள் சொன்னாங்க, நேரம் வந்து கேட்டேன். சுபஹானல்லாஹ், ஆச்சரியத்துக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படிப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹானல்லாஹ் எப்படியெல்லாம் மாறினார்கள், எப்படியெல்லாம் மாற்றப்பட்டது. ஒரு வார்த்தையின் மூலமாக அப்படியே புடம் போட்டு எடுக்கப்பட்ட தங்கத்தை போல் மாறியவர்கள் சீனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. 2 வருஷம் ஆட்சி செய்தாங்க. 2 வருஷமும் 4 மாசம் 6 மாசம் நினைக்கிறேன் சித்திக் நாயகம். அதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் மிக பொக்கிஷமான ஆட்சி காலம். 12 வருஷம் பொக்கிஷமான ஆட்சி காலம். நமது தலைவர் ஹசரத் அவங்க சொன்னாங்க இல்லையா, நவாபல்லி இமாம் சகோதரர், உலகத்துல நல்ல ஆட்சி சொன்னாங்க இல்லையா, அப்படி ஆட்சி செய்தவர்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சங்கமிக்கவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல அதிகாலை நேரம் சுபுகு தொழுத உடனே சர்ரு நெஞ்சு போயிடுவாங்க. வீட்டை விட்டு எஞ்சி போயிடுவாங்க. தொழுதுட்டு எஞ்சி போயிடுவாங்க. இப்படி தொழுதுட்டு எஞ்சி போனா வேகமா போறாங்க சித்திக் நாயகம். எங்க போறாங்க? வேகமா போறாங்களே அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உள்ள மனசுல ஒரு விதமான எண்ணம், எங்க போறாங்க, இவ்வளவு வேகமா போறாங்களே, ஜனாதிபதி சுபுத்துல்ல உடனே
அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளா இருந்தா கற்பனை பண்ணிடுவோம். நல்லா பாதுகாக்கணும். இருந்துச்சு. செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சிந்திக்க கூட முடியல நம்மளால. நம்ம செய்வோமாங்க? ஒரு தடவை உதவி செய்துட்டு 9 நாளைக்கு இல்ல, காலம் முழுக்க சொல்லிட்டு இருப்போம் நம்ம. யாருக்குமே தெரியாமல் அந்த காரியத்தை செய்துட்டு வந்துட்டு கடைசி வஃபாத்தான பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறுநாள் அதிகாலை நேரத்தில் செய்தனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அதே வீட்டிற்குள் செல்கிறார்கள். அந்த அம்மாவை குளிப்பாட்டுறாங்க. எல்லா ஹிதுமத்தையும் செய்றாங்க. செய்துட்டு உணவு கொடுக்கிறாங்க. உணவு கொடுத்த உடனே அந்த அம்மா கேட்டாங்களா, யா உமர் கது மாத்தா அஹூக்க கது மாத்தா அபூபக்கர், அபூபக்கர் மௌத்தா போயிட்டாரான்னு கேட்டாங்களாம். அபூபக்கர் மௌத்தா போயிட்டாரா அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த அம்மா. இவங்க கேட்டாங்க, என்னம்மா இப்படி கேட்குறம்மா? இல்ல பேரிச்சம்பழம் அவர் உரிச்சு தருவாரு, கொட்டையை எடுத்து தருவாரு, நீங்க கொட்டையோடு தந்துட்டீங்களேன்னு சொன்னாங்களாம். ஒரு சின்ன காரியத்தை எப்படி முடிவு பண்ணிட்டாங்க பாருங்க. அப்ப எந்த அளவிற்கு பணிவிடைக்கு பணிவிடையாகவும் ஆட்சியாளருக்கு ஆட்சியாளராகவும் மாற்றி இருக்கிறார்கள் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திகைச்சிட்டாங்களாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சு இந்த அளவுக்கு தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க இந்த அம்மா. சொல்லிட்டு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா அபூபக்கர், அபூபக்கர் அவர்களே, ஜனாதிபதி அவர்களே, உங்களுக்கு பின்னாடி ஆட்சியாக இருக்கக்கூடிய எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னாங்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்ப அந்த அளவிற்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒப்பற்ற நாயகத்துடைய தொடர்பால், அவருடைய அரவணைப்பால், அவர்களுடைய அன்பால் அப்படியே மாற்றப்பட்டவர்கள் சஹாபாக்கள். சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களை அப்படி ஆக்கிய காரணத்தால் தான் இப்படி சொன்னாங்க. அஸ்ஹாபி கன் நுஜூமி ஃபபி அய்யிஹிம் இக்ததைத்தும், என் தோழர்கள் வானில் மின்னும் நட்சத்திரத்தை போன்றவர்கள். அவர்களை யாரை நீங்கள் பின்பற்றினார்களும் நேர்வழி பெறுவீர்கள், பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஒருத்தர் பொறுப்புக்கு வந்த உடனே, பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சொல்லுவோம். பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பேசுவோம், எல்லாம் சொல்லுவோம். ஆனா வந்த என்ன சம்பளம் உயர்வா, நான் சொல்லலாப்பா, நீங்க தான் சொன்னீங்க. இதான் காது கேட்குமே இமாம்களுக்கு. பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். அசரத்து நான் வந்த பிறகு பாருங்க, நான் வந்த பிறகு பாருங்க. உண்மையிலே ஒரு அசத்து சொல்லி அழுதாரு ஒரு ஊர்ல. ஆனா ஊரை சொல்ல மாட்டேன். என்ன ஒரு அசத்துக்கு உண்மையில சொல்றேங்க, நிறைஞ்ச மேடையில்னு சொல்றேங்க. அந்த அஜத்திட்ட போய் 2-3 அஜத் அவங்கள்ட்ட போய் நான் வந்த உடனே செய்து காட்டுவேன்னு சொன்னாங்களாம். அவர் வந்த உடனே, இது பத்தாத உங்களுக்கு வருமானம் இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் நிரப்பமாக்கி தந்தருள்வானாக. இமாம்களுக்கும் பிலால்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். பொதுமக்களுடைய ஆமீன் இருக்கு இல்லையா? சங்கேமிக்கவர்களே, ஒரு பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம சொல்லுவோம், பொறுப்புக்கு வந்த பிறகு யோசிக்கிறோம். பொறுப்புக்கு வந்த உடனே காரியம் என்ன காரியம் செய்தாங்க தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிரசித்தி பெற்ற வரலாறு. பொறுப்புக்கு வந்த உடனே மிம்பர் படியில ஏறினாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. யாருங்க சொல்லுவா? கூட்டத்தை பார்த்து கேட்டாங்களாம், உங்கள்கிட்ட இந்த உமர் ஏதாவது மாற்றமா நடந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்களாம். 2 விதமா வரும் வரலாறு, பல விதமா எழுதுவாங்க. ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னாரு,
ஜனாதிபதி அவர்களே இந்த வாள் பதில் சொல்லுன்னு சொல்லி ஒரு கிழவி எந்திரிச்சு சொன்னான்னு சொல்லி வரும். ஒரு கிழவி எந்திரிச்சாங்களா, வயசான மூதாட்டி எந்திரிச்சாங்களாம். எபனல் கத்தாப், கத்தாபின் மகன் உமரே, நீங்க மார்க்கத்திற்கு மாற்றமாகவோ அல்லது மனிதர்களுக்கு மாற்றமாகவோ நீங்கள் செய்வீர்களேயானால், உங்களுடைய ஆட்சியில் நடக்குமையானால் இந்த வாழ்த்தம் பதில் சொல்லுன்னு சொன்னாங்களா அந்த அம்மா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னாங்க. இப்ப நாமளா இருந்தா என்ன செய்வோம் சொல்லுங்களேன்? ஒரு தலைவரோ ஒரு பொருளாளரோ ஒரு செயலாளர் யாராவது ஒரு ஆள் ஒரு பொறுப்புதாரி வந்து ஏதாவது கேட்டாரு அல்லது நம்ம ஏதாவது பேசணும் அல்லது ஏதாவது சொன்னோம், அதை அப்படியே வஞ்சகமா வச்சு என்ன செய்யணுமோ வச்சு செய்வாங்க. அப்படித்தானே? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபையில கேட்கிறாங்க, மஸ்ஜிது நபவியில கேட்கிறாங்க, கூட்டத்துல கேட்கிறாங்க, பதில் சொல்லப்பட்டது பொதுமக்களால். உடனே சொன்ன வார்த்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி தட்டி கேட்கும் ஆளும் இருக்கும் காலமெல்லாம் ஒருபோதும் இந்த உமர் தவறு செய்ய மாட்டேன்னு சொன்னாங்களாம். சொல்ல முடியுமா? சஹாபாக்கள் சொன்னவர்கள், அப்படி உருவாக்கியவர்கள் ஒப்பற்ற நாயகம். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாயில் படுக்குகின்ற பொழுது சொன்னார்கள், அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, நான் வஃபாத் ஆகிவிட்டால் என்னை சுற்றி இருந்து யாரும் நீங்கள் அழுகாதீர்கள், யாரும் அழுகக்கூடாது. ஏன் தெரியுமா? அவங்க சொன்னாங்க, நான் எதற்கும் பயப்படவில்லை. ஏன்னா நான் என்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேனோ, இஸ்லாத்தை தழுவினோனோ, களிமா சொன்னேனோ, அன்று முதல் இன்று வரைக்கும் ஒரு பாவம் செய்யவில்லை என்று சொன்னார்கள். உறுதிமான யாரா தர முடியுமா? ஒரு சஹாபி மரண தருவாயில் சொல்லுகிறார். அப்ப மரண தருவாயில் அவ்வளவு தைரியமா அல்லாஹ்வை சந்திக்க செல்கிறேன், நான் பாவம் செய்யாதவன், நான் பரிசுத்தமானவன் என்று சொல்லும் அளவிற்கு மாற்றியவர்கள் ஒப்பற்ற நாயகம் அஷ்ரஃபுல் கல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சங்கியமிக்கவர்களே, அப்படிப்பட்ட சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தவான்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், பரிசுத்தவான்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சஹாபியையும் அப்படித்தான் தேர்வு செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்முக்கு சில சஹாபி, ஞானத்திற்கு சில சஹாபி, ஆட்சிக்கு சில சஹாபி, சட்டத்திற்கு சில சஹாபி. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ், யாருங்க இப்படி நடப்பா? மிஷ்காத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிஷ்காத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்புகிறார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்புகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தலைவர் ஒரு கவர்னர் அனுப்புறாங்க. யார் மேலே ஏறி வரணும், யாருக்கு கீழே இறங்கி வரணும், யாரு கூட வரணும்? ஹதீஸ்ல வரும், முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்திற்கு மேலாக இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தினுடைய மூக்கை நாங்க பிடிச்சிருக்கிறாங்க. யார் இப்ப ஒட்டக ஓட்டி? யாருங்க ஒட்டக ஓட்டி? ரசூலுல்லாஹ். யாரு மேல இருக்கணும்? ரசூலுல்லாஹ் மேல இருக்கணும். கூட வரைக்கும் வந்துட்டு எப்பாங்க வா, சரி இனிமே ஏறு, மதியனோட எல்லை வந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ் சரபா போயிட்டு வா, அப்படித்தானே சொல்லுவோம். நம்ம அப்படித்தானே இருந்தா பைக்கில் அப்படி இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த நாகப்பட்டினம் எல்லையில் இறக்கிட்டு, ஒழுங்கா இருந்துக்கப்பா, பார்த்துக்கோ, இமாமத் சேர்த்து விட்டுட்டேன், ஒழுங்கா இருந்துக்கணும், நல்லபடியா கரெக்டாக தொழு வைக்கணும், அப்படித்தானே? அப்படித்தானே சொல்லுவோம். இல்லை சொல்றேன், யாரை சேர்த்து இல்லை சேர்த்து விட்டாலும் நம்ம அங்க வரைக்கும் போவோம் இல்லையா? ஒன்றாத்தான் போவோம் பைக்கில். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு மீது ஏறல. அவர்களை மாத்திரம் ஏற்றி உட்கார வைத்து விட்டு மூக்கனாங்கயிறை பிடித்து கொண்டு வந்து இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்வாங்க. அந்த நேரத்தில் என்னென்ன உபதேசங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். யா முஆத் இத்தகில்லாஹ், முதல்ல உனக்கு சொல்றேன், நீ அல்லாஹ்வுக்கு பயந்து கொள், மக்களிடத்தில் மென்மையான முறையில் நடந்து கொள், தொழுகை வைக்கின்ற பொழுது நடுநிலையை பேணிக்கொள், சட்டம் சொல்லுகின்ற பொழுது நிதானமாக சொல்ல வேண்டும், மக்களிடத்தில் அன்போடு இருக்க வேண்டும், மக்களிடத்தில் சிறுத்த முகத்தில் இருக்க வேண்டும்,
வரிசையா எழுதுவாங்க. சீதனா இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுக்கப்பட்ட தங்கங்களாக மாற்றப்பட்ட சையதுனா சஹாபாக்களான அந்த சஹாபிகளிடத்தில் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி அப்படியே உபதேசம் செய்து கூட்டிட்டே வர்றாங்க. மதீனாவோட எல்லை கடைசி வந்த உடனே சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், யா முஆத் அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா, இதுக்கு பின்னாடி நீ என்னை பார்க்க முடியாதமான்னு சொன்னாங்களாம். ஒரு தலைவர் ஒரு தொண்டரை அனுப்புறாங்க, கவர்னராட்டு ஒரு ஆளுநராக அனுப்புறாங்க. ஆளுநராக அனுப்பப்பட்டவர்கள் கடைசி நேரத்தில் சொல்றாங்க, யா முஆத் அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா, இதுக்கு பின்னாடி என்னை பார்க்க முடியாதுமா என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி மாறினாங்க தெரியுமா? முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய எல்லையில கடைசியில கொண்டு விட்டாங்களாம். விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டே இருந்தார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி 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 பார்த்து கொண்டே போனாங்களாம். எங்க மதீனாவுடைய எல்லை மறைகின்ற வரை, அந்த ரசூலுல்லாஹ் நின்ற இடம் மறைகின்ற வரை இனிமேல் மாநபியை பார்க்க முடியாதா, நபியை காண முடியாதா, சந்திக்க முடியாதா, பேச முடியாதா, இதுவும் பார்க்க முடியாதா என்று நினைத்து 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 கவர்னராக அனுப்பப்படக்கூடிய முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போனாங்களாம் மதீனாவுடைய எல்லை மறைகின்ற வரை. அதற்கு பின்னாடி ஒரு நிகழ்ச்சி அப்துல் ரஹ்மான் இப்னு சஃபூர் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் நுஸ்கால அழகாக விவரித்து சொல்வார். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்திற்கு இவங்களுக்கு செய்தி கனவில் சொல்லப்பட்டது என்று ஒரு நீண்ட செய்தியை பதிவு செய்வார். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், ஒப்பற்ற தோழர்களை ஒப்பற்ற நாயகம் அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை முத்துக்களாக, வைடூரியங்களாக, மாணிக்கங்களாக ஒவ்வொரு உம்மத்தினில் ஒவ்வொரு மனிதரும் கியாமத் நாள் வரை வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் பின்பற்றுகின்ற அளவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள். அதனால தான் கடைசியா சொல்லி சங்கீமிக்கவர்களே, இதோடு இதை நிறைவு செய்கிறேன். சையதுனா சஹாபாக்கள், அந்த சஹாபாக்கள் பத்ரீன்களுக்கு ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் பத்ர் சஹாபாக்களுக்கு. எந்த அளவுக்கு சஹாபாக்களை உருவாக்குனாங்க மாத்திரமல்ல, பத்ரீன்களுக்குன்னே சில சிறப்பு இருக்குது. அல்லாஹ் பத்ரீன்களுக்கு மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், யஅமலு மா ஷி'தும். பத்ருக்காலம் முடிஞ்ச பிறகு சஹாபாக்களுக்கு கொடுத்த அனுமதி என்ன தெரியுமாங்க? இனிமே நீங்க என்னென்ன காரியம் செய்யன்னு ஆடுறீங்களோ அத்தனையும் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். என்ன நினைச்சாலும் செய்யலாம், எதை நினைச்சாலும் செய்யலாம். இப்ப நம்ம உதாரணமா நம்மளோடி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் அந்த காரியம் வெற்றி ஆயிட்டு அப்படின்னு வைங்களேன். அந்த காரியம் வெற்றியான பிறகு அந்த பொறுப்புதார் சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹ் என்னோடி வந்தீங்கம்மா, எல்லாரும் சந்தோஷம், இப்படி ஒரு உத்தரவு வந்துருச்சு மேலிடத்துல இருந்து, நீங்க எதை நினைச்சாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டா நாம என்னமெல்லாம் செய்வோம்? எல்லாம் செய்வோம். சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது, எது வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். யஅமலு மா ஷி'தும், செய்தது நீங்க நாடியெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிற கூட அனுமதி கொடுக்கப்பட்டது என்பதை ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். சங்கீமிக்கவர்களே, அப்படிப்பட்ட சஹாபாக்களை உருவாக்கி தந்தவர்கள் ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அல்லாஹ் சொல்வான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான் என்பதை குர்ஆன் நமக்கு அச்சரமாக அஸ்திவாரமாக நமக்கு எடுத்து காட்டும். அப்படிப்பட்ட ஒப்பற்ற நாயகம் வார்த்தெடுக்கப்பட்ட அந்த சஹாபாக்களையும் பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை, நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. ஒப்பற்ற நாயகத்தின் மீதும் சஹாபாக்களின் மீதும் நேசம் கொண்டவர்களாக வாழ தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் உள்ளத்திலும் வாழும் இல்லத்திலும் அல்லாஹ் நமக்கு நிம்மதியை தந்தல்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக என்று நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அண்ணல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அருமை தோழர்கள் என்ற ஒரு அருமையான தலைப்பில் மிகவும் அழகான முறையில் உரையாற்றி, எப்படிப்பட்ட தோழர்களாக இருந்தவர்களை, மனிதர்களாக இருந்தவர்களை புனிதர்களாக மாற்றி காட்டிய
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ஒரு அழகான ஒரு தலைப்பில் நம்முடைய ஹசரத் அவர்கள் பேசி காட்டினார்கள். அன்றைய சஹாபாக்களை பற்றி அன்று எதிரிகள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு யுத்தத்தில் இல்லை, சுஹைபு ரூம் என்ற ஒரு சஹாபி வெளியூருக்கு செல்லக்கூடிய நேரத்தில், நீண்ட சரித்திரத்தை நான் ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகின்றேன். அவர்கள் எதிரிகள் வழிமளிக்கிறார்கள். உன்னுடைய பொருட்களை எல்லாம் தந்துவிட்டு போ என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் சுஹைப் ரூமி அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய வீட்டில் இந்தந்த இடங்களெல்லாம் பொருள் இருக்கிறது. வந்து தேடி பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒருவர் சொல்லுகிறார், போகக்கூடிய நேரத்தில் ஏதாவது சொல்லிட்டு போவார், இதையுமா பார்த்துட்டு இருக்கிறது. எதிரிகள் ஒருவர் சொல்லி என்ன வார்த்தை தெரியுமா? வல்லாஹி மா கதிபா அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ் மீது ஆணையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தோழர்களை உருவாக்கியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த அருமை நபிகளையும் அருமை சஹாபாக்களையும் நம்முடைய வாழ்நாள் முழுக்க பின்பற்றி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை இல்லாமல் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்மை சேர்ந்தவர்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி, இன்று உரையாற்றிய 2 இமாம் ஹசரத் அவர்களுக்கும் இந்த மீலாது நபி கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக நாளை இன்ஷா அல்லாஹ் 20/9/2024 வெள்ளிக்கிழமை மாலை சனி இரவு சென்னையை சேர்ந்த பன்னூல் ஆசிரியர் மௌலவி அல் ஹாஃபில் இஎஸ் முகமது அபுபக்கர் ஃபைசி உலவி அவர்கள் அன்னலாரும் ஆன்மீகம் என்ற ஒரு அழகான ஒரு தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த மஜ்லிஸிற்கு அனைவரும் முன்கூட்டியே வருகை தந்து இந்த மஜ்லிஸை சிறப்பித்து தந்தது போல் நாளைய மஜ்லிஸையும் சிறப்பித்து தருமாறு இந்த மீலாது கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஜஸாக் அல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். விழா தலைவர் அவர்கள் அனுமதியோடு நம்மளிடையே உரையாற்றிய 7 லப்பை பள்ளி பேஷிமாம் அல் மௌலவி அல் ஹாஃபில் KR ஃபரீத் முகமது ஒலி வாஹித் அவர்களுக்கும், செய்தி பள்ளியுடைய பேஷிமாம் மௌலவி ஹாஃபில் ஓகே அஹமது முஹியுத்தீன் சமாதான ஹஜ்ரத் அவர்களுக்கும், சலாமத் கேட்ரிம் சார்பாகவும் அஹுல்லோக் நற்பணி மன்றத்தின் சார்பாக அஹுல்லோக் நற்பணி மன்றத்தின் ஆலோசகர் முஹிதீன் அப்துல் சலாம் அவர்களால் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுவார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर, नारे रिसालत, नारे रिसालत, नारे रिसालत, नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर, नारे रिसालत, नारे रिसालत, नारे रिसालत. இன்ஷா அல்லாஹ் 7 லப்பை துணை இமாம் அல் ஹாஃபில் அப்துல்லா மஹல்லி அவர்களுடைய துஆவோடு இன்ஷா அல்லாஹ் சபை நிறைவு பெறும். آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم، ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم، وأنت المستعان وعليك البلاغ ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على آخر خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد يا ربي صلي وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.